She know my dick, I know she like it 'cause you ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவில் மில்லுக்கு தான் வந்திருக்கிறோம். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த இடத்த வந்து கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நான் ஆல்ரெடி கிளம்பி வந்ததே லேட்டு. இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. தான் பாதை. ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஏய் யாரு? யார் அது? யாரு? யாரு? மேலே இருந்து சவுண்டு கேட்குது. இது விசிற மாதிரி சவுண்டு. நான் நல்லா வரன்றது தரல. ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல தான் பார்த்தேன். கேமராவில் கேப்சர் ஆகாமல் நம்ம எதுவும் பேச முடியாது. ஏன்னா நான் கேப்சர் பண்ணணுன்றது தெரில. டக்குன்னு கேமரா திருப்பிட்டேன். இதெல்லாம் ஆக்சுவலாக பார்க்கும்போது இது ஒரு அந்த காலத்து ஒரு ஃபீல் தான் வருது. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போது படிக்கட்டு பார்த்துட்டேன். யார் அது? ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ள போன மாதிரி இருக்குது. யாரோ யாருன்னு இருக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து சவுண்டு வருது. எல்லா இடத்துல இருந்து சவுண்ட் வருது. யாரு? நீங்கள் இங்கே இறந்து போனவங்க பையனா இல்லை பொண்ணான்றதெல்லாம் எனக்கு தெரில. ஸோ உங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்திருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் போக முடியாது. இடம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ உங்களை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கில் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் மேலே போனால் எல்லாமே தெரிஞ்சிடும். படிக்கட்டு ரொம்ப வீக்காக இருக்கும் போல் இருக்குது.
பார்த்துடலாம். இங்கேருந்து பார்த்தா ஃபுல் வியூவுமே கவர் ஆகும். இப்போ தெரிஞ்சிடும் இங்கேருந்து சவுண்டு வருது, யார் இருக்கிறான்னு. யாருன்னாச்சும் இருக்கீங்களா? இதை தாண்டி அங்கிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக வீக்காக இருக்குது. சரி, ரைட்டு. ஃப்ரெண்ட்ஸ் கேப்சர்னு நினைக்கிறேன். இந்த கட்டை கீழே விழுவுது. இங்கிட்ட போகிறதும் கண்டிப்பாக ரிஸ்க்கு தான். யாராவது மேலே இருக்கிறது? இதுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இந்த சைடில் இருந்தால் கரெக்டாக சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பயத்தோட உச்சியில் நின்றுட்டுருக்குறேன். ஆக்சுவலாக இந்த மில்லோடைய சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து நின்றுட்டுருக்குறேன். எனக்கு என்ன ஒரு பயம்னா, அந்த படிக்கட்டில் ஆக்சுவலாக ஏறி போயிடலாம். பட் எதனாச்சும் யார் அது? இலை மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. உண்மை சொன்னால் பயத்தோட உச்சியில் இருக்கிறேன். பட்டு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது இந்த இடம். அந்தளவுக்கு வந்து ஒரு இதுன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல இருக்கிற அந்த ஆன்மா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட பேசணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்திருக்கிறேன். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். நல்லா கோஆப்ரேட் பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் எப்படி இறந்து போனீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப மோசமாக இருக்குது. இதான் அந்த என்ட்ரன்ஸு. இந்த ஒரு டோர். யாரு? ரொம்ப மோசமாக இருக்குது. மேலே போகலான்னு தோணுது. பட்டு என் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் யாரோ படிக்கட்டில் வராங்க. யாரு? இந்த இடத்துல இருந்து யாரோ பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். ஃப்ரெண்ட்ஸ் மேலே போகிறது கண்டிப்பாக ஆபத்து. எனக்கு உண்மையாக பயமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஏதோ ஒன்று தெரியுது, பார்த்துட்டேன். யாரு? இந்த கட்டை கீழே உழுவுறதை நான் பார்க்காம இருந்தேன்னா கூட நான் மேலே போயிருப்பேன். இந்த கட்டையை வேறு பார்த்துட்டேன். இதுக்கு நடுவில் இது வேறு ரொம்ப மோசமாக இருக்குது. இதுக்கு நடுவில் பாம்பு கிம்பு இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே இடித்து விழுந்துட்டு இருக்குது. பார்த்துடலாம்.
மேலே ஆள் யாருனாச்சும் இருந்தீங்கன்னா சொல்லிடுங்க, நான் போயிடுறேன். பட்டு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் காட்டாதீங்க. ஓகே, இப்போ அது நீங்கள் தானா? ஏன்னா நீங்கள் தான் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு தைரியம் வந்துடும். இல்லை ஆள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள், கேப்சர்னு நினைக்கிறேன், பார்த்துட்டேன். ஓகே, அது அவங்க தான் போல் இருக்குது. ஏதோ ஒன்று டங்குன்னு ஏதோ ஒன்று தட்டிட்டு போணுச்சு. பட் இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குதுங்க. இதில் மொத்தம் எத்தனை பேர் இறந்து போனாங்க என்ன எதுன்றது தெரில. இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி யாருனாச்சும் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ மேலே போகிறேன், என்னாலும் பரவாயில்ல, பார்த்துடலாம். நான் மேலே வரேன், தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. கேமராவில் தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, மேலே ஏதோ ஒன்று. பாட்டிலாம் உடஞ்சி கிடக்குது. நான் மேலே வரலாமா? ஐயோ, யாரு? அது நீங்கள் தான் அப்படின்னா நான் இங்கேருந்து அங்கே வரமாட்டேன். கொஞ்சம் தலையை மட்டும் உங்களால் காட்ட முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது வந்து கண்டிப்பாக ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே ரொம்ப ஆபத்து இருக்குது இந்த இடத்துல. மேலே போக முடியலனால ஒரு சின்ன ஒரு டைமிங் கிடச்சாலும் இந்த சைட்லேருந்து ஆக்சுவலாக சவுண்டு வருது. என்ன பண்ணலான்னு தெரில. இப்படி பாதிலையும் விட்டுட்டு போகிறதும் ஒரு தப்பான விஷயம். பட் இந்த இடத்துல உசுருக்கு உத்தரவாதம் இல்லை, அதான் உண்மை. மேலே இருந்து தான் யார் அது? லைட்டு ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கன்ஃபார்மாக ஆபத்து. இது பேயோட ஆக்டிவிட்டியா இல்லை என்ன ஆக்டிவிட்டின்றது எனக்கு தெரில. பட்டு ஏன்னா மேலே போய் பார்த்தா தான் ஆள் இருக்காங்களா இல்லை பேய் தான் இருக்குதா அப்படின்றது ஒரு இது வரும். பேய்னா கூட நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம். பட் ஆள்னா கண்டிப்பாக பெரிய இதாகிடும். சரக்கு எதனாச்சும் சாப்பிட வந்தாங்கன்னா என்னாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இதை பாதிலே விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு வரல. பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக மேலே என்ன தான் இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஆனால் ஒரு தூரம் நான் வந்ததுக்கு அப்புறம் அர்த்தமே இல்லாமல் போயிடும். மேலே யாருனாச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. ஜீசஸ், யாரு? ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து ஏதோ ஒன்று விழுந்துச்சு. ஆக்சுவலாக இதுக்கு மேலே எப்படி போக முடியுமோன்னு தெரியலையே. ரொம்ப வீக்காக இருக்குது எல்லாமே. இதுக்கு மேலே போகிறதுக்கு பாசிபிளே இல்லை.
கலையில் விழுந்துற போது ஏதாச்சும். இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இறந்தீங்கன்றதெல்லாம் எனக்கு தெரில. ஸோ சந்தோஷமாக இருங்க. நான் இந்த இடத்துலேருந்து கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீலு. பட் எனக்கு உண்மையாக எக்ஸாக்டாக இந்த இடத்தோடைய ஹிஸ்ட்ரி என்ன ஏதுன்றதெல்லாம் எனக்கு தெரில. மற்றபடி நம்ம வெளியே வந்தாச்சு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. டக்குன்னு என்னாச்சும் ஒரு ஷேடோ டப்புன்னு போனால் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும்ல. பட் ஆனால் நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணேன். அது என்னன்றது தெரில. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி போயிட்டுருக்குது இந்நேரத்தில் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இங்கே ஆக்சுவலாக பாம்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். பை 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 ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஈவில் மில்லேருந்து நம்ம வெளியே வந்தாச்சு. உள்ளே இருக்கும்போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ நடந்து நான் போயிட்டுருக்கிறேன் வண்டி இருக்கிற இடத்துக்கு. நான் ரோட்டில் இப்படி நடந்து லைட் அடிச்சுட்டு போனேன்னா, கேமரா பார்த்து பேசிட்டு போனேன்னா இந்த ஊருக்காரங்களாம் என்ன நினப்பாங்க? இன்னும் பைத்தியம் நினப்பாங்க. பட் நமக்கு தான் தெரியும் எந்த இடத்துலேருந்து வந்திருக்குது அப்படின்னு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். பை.